குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓ, நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லல. என் பேரு சோஃபியா. நான் உங்க எல்லாரையும் பார்க்க தான் வந்திருக்கேன். நான் இனிமே உங்களுக்கு நிறைய கதைகளை சொல்ல போறேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா குட்டீஸ்? குட்டீஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். கவனமா கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் குட்டீஸ். அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எலோஹிம் காட் வானத்தையும் பூமியையும், அதாவது ஹெவன்ஸையும் எர்த்தையும் படைச்சாங்க. இப்ப பூமியில நீங்க என்னெல்லாம் பாக்குறீங்க? அனிமல்ஸ் இருக்கு, அதாவது சிங்கம், புலி, ஒட்டகம், கழுத, யானை, எலிஃபண்ட், லயன்ஸ், டைகர், கேமல், அதெல்லாம் இருக்குது இல்லையா? அப்புறம் என்ன பார்க்குறீங்க? பிளான்ஸ் இருக்கு, ட்ரீஸ் இருக்குது, ஹியூமன்ஸ், அங்கிள்ஸ், ஆன்டிஸ், இதெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா? பாய்ஸ், கேர்ள்ஸ், இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? சரி, அப்புறம் என்ன இருக்கு? சீ, போயிருக்கீங்களா? பீச்சுக்கு போயிருக்கீங்களா? கடல் இருக்குல்ல, கடலுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? ஃபிஷஸ் இருக்கு, மீன்கள் இருக்கு, வேல் இருக்கு, திமிங்கலம் இருக்கு, இன்னும் நிறைய ஆக்டோபஸ் இருக்கு, இன்னும் நிறைய கடலுக்குள்ள இருக்கு இல்லையா? சீக்குள்ள இருக்கு. பீச்சுக்கெல்லாம் நீங்க போயிருக்கீங்களா? நல்லா ஜாலியா இருக்கும்ல அங்க. சரி, மேல என்ன பாக்குறீங்க? ஸ்கை, அதாவது வானம் இருக்கு இல்லையா? வானத்துல என்ன இருக்கு? பேர்ட்ஸ் எல்லாம் பறக்குது. அப்புறம் என்ன இருக்கு? சூரியன் இருக்கு, நிலா இருக்கு, ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள், சன், மூன், ஸ்டார்ஸ், இதெல்லாம் இருக்குது இல்லையா? இது எதுவுமே அப்ப இல்ல குட்டீஸ், இது எதுவுமே இல்ல. அப்போ பூமி எப்படி தெரியுங்களா இருந்துச்சு? ஷேப்லெஸ்ஸா இருந்துச்சு, இருட்டா இருந்துச்சு. பூமி ஃபுல்லா ஒரே இருட்டு. அது இல்லாம பூமி ஃபுல்லா தண்ணியால நிரம்பி இருந்துச்சு. அப்போ எலோஹிம் காட் இத பார்த்தாங்க. பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணோம்? பூமிய என்ன இப்படி இருக்கு, இருட்டா இருக்கு, தண்ணியால நிரம்பி இருக்கு, இந்த பூமிய நம்ம சரி பண்ணி அழகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. அதுக்கு எலோஹிம் காட் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாமா குட்டீஸ்? அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றேன், கவனிச்சுக்கோங்க குட்டீஸ். கவனமா கேளுங்க. இந்த ஸ்டோரி முழுக்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அதாவது ரெண்டு உலகம் இருக்குது குட்டீஸ். அதாவது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட், நேச்சுரல் வேர்ல்டு. அதாவது இயற்கை உலகம், ஆவிக்குரிய உலகம். என்னடா இது ஆவிக்குரிய உலகம், இயற்கை உலகம் அப்படின்றாங்களே, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட், நேச்சுரல் வேர்ல்டு அப்படின்றாங்களே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு நீங்கள் குழம்புறீங்களா? ரொம்ப ஈஸி குட்டீஸ். அதாவது யாரெல்லாம் தூங்கும்போது கனவு வரும்? உங்களுக்கு கனவு வருமா? வரும் இல்லையா? கிஃப்ட் கிடைக்கிற மாதிரி, சைக்கிள் ஓட்டுற மாதிரி, டாடிஸ் எல்லாம் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் வரும் இல்லையா? கனவு வரும் இல்லையா? அந்த கனவுல வருதுல, அதுதான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, ஆவிக்குரிய உலகம். தூக்கத்துலேருந்து எழுந்தோன்னு கனவு போயிடும்ல, தூக்கத்துலேருந்து எழுந்தோன்னு இருக்கிறீங்கல்ல, அதுதான் இயற்கை உலகம், நேச்சுரல் வேர்ல்டு. ரொம்ப ஈஸி. கனவுல வர்றது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, கனவுல தெரியறது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. எழுந்த உடனே, தூக்கத்துலேருந்து எழுந்த உடனே இருக்கிறது நேச்சுரல் வேர்ல்டு, இயற்கை உலகம். எலோஹிம் காட் இப்போ படைக்க போகிறாங்கல்ல, எலோஹிம் காட் தேவன் இப்போ படைக்க போகிறாங்கல்ல, இது எல்லாத்தையுமே ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுலேயும் படைச்சாங்க, நேச்சுரல் வேர்ல்டுலேயும் படைச்சாங்க. அதாவது ஆவிக்குரிய உலகத்துலேயும் படைச்சாங்க, இயற்கை உலகத்துலேயும் படைச்சாங்க. அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் இப்போவே தெரிஞ்சுக்கிறது
நல்லது குட்டீஸ். பெரியவங்களா வளர்ந்து தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் இப்போவே தெரிஞ்சுக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால கவனமாக கேளுங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா? படைப்பின் கதை. த ஸ்டோரி ஆஃப் கிரியேஷன். குட்டீஸ், எலோஹிம் காட் பூமியை ஃபுல்லா சரியாக்கி அழகாக்கணும்னு நினைச்சாங்க இல்லையா? அப்போ பூமியில என்ன இருந்துச்சு? பூமி ஃபுல்லா ஒரே இருட்டா இருந்துச்சு இல்லையா? இருட்டுல யாருன்னா வேலை செய்ய முடியுமா? நீங்க இருட்டுல ஹோம்ஒர்க் பண்ணுவீங்களா? முடியாதுல்ல. அதனால எலோஹிம் தேவன், எலோஹிம் காட் என்ன பண்ணாங்க? வெளிச்சம் வரட்டும், லேட் டார்லி லைட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்ன உடனே எலோஹிம் காட் அப்படி சொன்ன உடனே வெளிச்சம் வந்துருச்சு குட்டீஸ். வெளிச்சம் வந்துருச்சு, லைட் வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க? முன்னாடி இருந்துச்சுல்ல இருட்டு, அதையும் இப்ப வர வச்சாங்க இல்லையா லைட், வெளிச்சம். அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணாங்க? பிரிச்சுட்டாங்க. இப்ப கூட இருட்டா இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்காது இல்லையா? வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்காது இல்லையா? சோ இருட்டையும், முன்னாடி இருந்த இருட்டையும் இப்ப வர வச்ச வெளிச்சத்தையும் எலோஹிம் தேவன் தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. குட்டீஸ், எலோஹிம் காட் முன்னாடி இருந்த இருட்டையும் இப்ப வர வச்ச வெளிச்சத்தையும் பிரிச்சுட்ட அப்புறம் அந்த வெளிச்சத்துக்கு டே, பகல் அப்படின்னு பேர் வச்சாங்க. இருட்டுக்கு இரவு, நைட் அப்படின்னு பேர் வச்சாங்க. வெளிச்சம் முடிஞ்சு, வெளிச்சம் போயிட்டு இருட்டு வந்து, அந்த இருட்டும் முடிஞ்சு மறுபடியுமா வெளிச்சம் வர தொடங்கும் பார்த்தீங்களா? அப்போ ஒரு புது நாள் தொடக்கம் அப்படின்னு எலோஹிம் காட் செட் பண்ணி வச்சாங்க. அது மாதிரி தான் இப்ப சாயங்காலம் வந்துட்டு வெளிச்சம் முடிஞ்சு இருட்டு வந்து, அந்த இருட்டும் முடிஞ்சு புது நாள், வெளிச்சம் வந்து புது நாள் தொடங்கி இருக்கு. ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சு, முதல் நாள் முடிஞ்சு செகண்ட் டே தொடங்கி இருக்கு. ஃபர்ஸ்ட் டே எலோஹிம் காட் என்ன படைச்சாங்க? வெளிச்சம் படைச்சாங்க. அந்த வெளிச்சத்துக்கு பகல் டேன்னு பேர் வச்சாங்க. இருட்டுக்கு இரவு நைட்டுன்னு பேர் வச்சாங்க. வெளிச்சத்தையும் இருட்டையும் தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. குட்டீஸ், எலோஹிம் தேவன் ஃபர்ஸ்ட் டே பூமியில இருந்த, எர்த்ல இருந்த இருட்ட, டார்க்னஸ சரி பண்ணிட்டாங்க. இப்போ செகண்ட் டே தொடங்கி இருக்கு. பூமியில ஃபுல்லா என்ன இருந்துச்சு? பூமி ஃபுல்லா ஒரே தண்ணியா இருந்துச்சு இல்லையா? அதுக்கு எலோஹிம் தேவன் என்ன பண்ணாங்க? Let there be an expanse permanent between waters to separate water above from the water below அப்படின்னு சொன்னாங்க. அதாவது தண்ணி மேல பாதி கீழே பாதின்னு பிரியறதுக்கு நடுவுல ஆகாய விரிவு உண்டாகட்டும். அந்த ஆகாய விரிவு தண்ணிய, மேல இருக்கிற தண்ணிய கீழே இருக்கிற தண்ணியில இருந்து பிரிக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே தண்ணி நடுவுல எக்ஸ்பான்ஸ் பெர்மனன்ட், அதாவது ஆகாய விரிவு வந்துருச்சு. குட்டீஸ், எங்க ஆகாய விரிவு உண்டாச்சு அப்படி தெரியுங்களா? எலோஹிம் காட் அப்படி சொன்ன உடனே ஆகாய விரிவு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல உண்டாச்சு. அதாவது ஆவிக்குரிய உலகத்துல உண்டாச்சு. ஆவிக்குரிய உலகம் அன்சீன் வேர்ல்டு, அதை கண்ணால, இந்த கண்ணால பார்க்க முடியாது. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல உண்டாச்சு ஆகாய விரிவு. அப்புறம் எலோஹிம் காட், யாவே காட் என்ன தெரியுங்களா பண்ணாங்க? எத்தனை பேர் தூங்கும்போது போர்வை போத்திப்பீங்க? பெட்ஷீட் போத்திப்பீங்க, போர்வை போத்திப்பீங்க, பிளாங்கெட்ஸ் போத்திப்பீங்க, எல்லாருமே போத்திப்போம் இல்லையா? ஸோ போர்வை மாதிரி ஆகாய விரிவை செஞ்சு அந்த
ஃபர்மனண்ட்டை எக்ஸ்பான்ஸை ஒரு போர்வை மாதிரி பிளாங்கெட் மாதிரி பெட்ஷீட் மாதிரி செஞ்சு அதை என்ன பண்ணாங்க காட் என்ன பண்ணாங்க யாவே காட் என்ன பண்ணாங்க மேலே தண்ணி இருக்குல்ல பாதி தண்ணி கீழே பாதி தண்ணி இருக்குல்ல அதுக்கு இடையில அப்படியே விரிச்சாங்க ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஸோ ஆகாய விரிவை பேசி சொன்னாங்க, அதாவது எலோஹிம் காட் பேசினாங்க ஆகாய விரிவு உண்டாகட்டும்னு சொல்லும்போது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் உண்டாச்சு. அதை நேச்சுரல் வேர்ல்டில் இது பண்ணணும்னா எப்படின்னா கையால் செஞ்சாங்க. நேச்சுரல் வேர்ல்டு அந்த ஆகாய விரிவை எடுத்துன்னு வரணும்னா கையால் ஒரு போர்வை மாதிரி செஞ்சு என்ன பண்ணாங்க மேலே இருக்கிற தண்ணிக்கும் கீழே இருக்கிற தண்ணிக்கும் இடையில அதை கையால் அப்படியே விரிச்சாங்க. பெட்ஷீட் மாதிரி இருக்கிறத பிளாங்கெட் மாதிரி இருக்கிறத எலோஹிம் காட் யாவே எலோஹிம் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாங்க விரிச்சாங்க. அப்போது ஆகாய விரிவை எலோஹிம் காட் பேசும்போது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் உண்டாச்சு. அவங்க கையால் செஞ்சு அதை ஸ்ப்ரெட் பண்ணி அதை விரிக்கும்போது இயற்கை உலகத்தில் அந்த செஞ்சாங்க. ஸோ ஆகாய விரிவை உண்டாக்குறத ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுலேயும் பண்ணாங்க, நேச்சுரல் வேர்ல்டுலேயும் பண்ணாங்க. என்னடா இது ஃபர்மனண்டா எக்ஸ்பான்ஸா ஆகாய விரிவா அப்படின்னா என்னதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த ஃபர்மனண்ட்டுக்கு எக்ஸ்பான்ஸுக்கு ஆகாய விரிவுக்கு எலோஹிம் காட் பேர் வச்சாங்க. என்ன பேர் தெரியுமா? ஸ்கை, வானம். இப்ப புரியுதா உங்களுக்கு? ஸ்கை வர வச்சாங்க. அது தண்ணிய மேல பாதி கீழே பாதி அப்படின்னு பிரிச்சிருச்சு. இப்ப நீங்க மேல பாருங்க, வெளியில வீட்டுக்கு வெளியில இருந்தீங்கன்னா மேல பாருங்க ஸ்கை இருக்கா? அந்த ஸ்கைக்கு மேல தண்ணி இருக்கு குட்டீஸ். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இப்ப செகண்ட் டேல எலோஹிம் தேவன் ஸ்கைய படைச்சாங்க. அது தண்ணிய பூமியில இருந்த தண்ணிய மேல கீழே அப்படின்னு ரெண்டா பிரிச்சுது. இப்ப சாயங்காலம் ஆயிடுச்சு, வெளிச்சம் போயிடுச்சு, இருட்டு வந்துடுச்சு, இருட்டும் போயிடுச்சு, மறுபடியுமா வெளிச்சம் வர தொடங்குச்சு. அதாவது செகண்ட் டேவும் முடிஞ்சு தேர்ட் டே தொடங்கி இருக்கு. குட்டீஸ், எலோஹிம் காட் தேர்ட் டே மூணாவது நாள் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? பூமி ஃபுல்லா இருந்த தண்ணிய பாதிய பிரிச்சு ஸ்கைக்கு மேல வானத்துக்கு மேல அனுப்பிட்டாங்க இல்லையா? மீதி பூமியில தண்ணி இருந்துச்சு இல்லையா? அந்த தண்ணி எல்லாம் பார்த்து என்ன சொன்னாங்க? எல்லா தண்ணியும் ஒரே இடத்துல சேரட்டும், காஞ்ச தர தெரியட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது let all the waters be collected into one place, let the dry ground appear அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எலோஹிம் காட் சொன்ன உடனே எல்லா தண்ணியும் ஒரே இடத்துல போய் சேர்ந்துச்சு குட்டீஸ். பார்த்தா காஞ்ச தர தெரிஞ்சது. அப்புறம் எலோஹிம் காட் என்ன பண்ணாங்க? எல்லா தண்ணியும் சேர்ந்துச்சுல்ல, அந்த இடத்துக்கு பேர் வச்சாங்க. என்ன பேர் தெரியுங்களா? சீ, கடல் அப்படின்னு பேர் வச்சாங்க. காஞ்ச தர தெரிஞ்சதுல, அதுக்கும் பேர் வச்சாங்க. என்ன தெரியுங்களா? லேண்ட், நிலம் அப்படின்னு பேர் வச்சாங்க. தேர்ட் டேல மூணாவது நாள்ல இது மட்டும் எலோஹிம் காட் செய்யல குட்டீஸ், இன்னொன்னையும் செஞ்சாங்க. காஞ்ச தர இருந்துச்சு இல்லையா? அந்த காஞ்ச தரைய பார்த்து என்ன சொன்னாங்க? நிறைய வகையான விதைகள் இருக்கிற செடிகள் வளரட்டும், நிறைய வகையான மரங்கள் வளரட்டும், அந்த மரத்துல விதைகள் பழத்துக்குள்ளே இருக்கிற பழங்கள் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதாவது let the land produce many kinds of seed bearing plants, many kinds of trees bearing fruit with their kinds of seed in it அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எலோஹிம் காட், எலோஹிம் தேவன் அப்படி சொன்ன உடனே ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் உண்டாச்சு. பிளான்ஸு, ஹெர்ப்ஸு, ட்ரீஸு இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில், அதாவது ஆவிக்குரிய உலகத்தில் உண்டாச்சு. எப்பவுமே அப்படிதானே? ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய உலகத்தில் எலோஹிம் காட் வாயால் பேசி உண்டாக்குவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரியும் வாயால் பேசினாங்க,
அதனால அந்த பிளான்ஸ், அந்த செடிகள், பூண்டுகள், பழம் தருகிற மரங்கள் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில், ஆவிக்குறி உலகத்தில் உண்டாயிடுச்சு. இன்னும் இயற்கை உலகத்தில், அதாவது நேச்சுரல் வேர்ல்டில் இப்போ நாம் இருக்கோம் இல்லையா, அந்த உலகத்தில் இன்னும் உண்டாகலை. ஆனா எந்த செடிகளோ பூண்டுகளோ இன்னும் நிலத்துல வளரவே இல்லை. அதாவது எந்த பிளான்ஸோ ஹெர்ப்ஸோ லேண்ட்ல வளரவே இல்லை. ஏன்னா நிலம் காய்ந்து போயிருக்கு இல்லையா, நிலம் லேண்ட் வந்து ட்ரையா இருக்குது. அதனால எலோஹிம் காட் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? சரி, இப்போ வந்து சொல்லுங்க, மிஸ்ட், பனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எப்படி பெய்யும்? காத்துல இருக்கிற தண்ணி தான் வந்து மிஸ்டா, பனியா, கிராஸ் மேலாம் பெஞ்சிருக்கும் இல்லையா. நீங்க விண்டர் சீசன் லேசா இருக்கும்போது, என்ன சில சீசன்ஸ்ல காலையில எழுந்து பாத்தீங்கன்னா கிராஸ் மேலாம் வாட்டர் டிராப்ஸ், தண்ணி வந்து துளி துளியா பெஞ்சிருக்கும். சோ இது வந்து காத்துல இருக்கிற தண்ணி தான் இப்படி பனியா மிஸ்டா பெஞ்சு இருக்குது. இப்பெல்லாம் அப்படிதான் பனி பெய்யுது. ஆனா எலோஹிம் காட் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? ட்ரையா இருந்துச்சுல்ல அந்த லேண்டு, அதுக்காக என்ன பண்ணாங்க, பூமியில இருந்தே மிஸ்ட், பனி வரும்படி செஞ்சாங்க. அப்போ பூமியில இருந்தே மிஸ்ட், பனி வந்து அந்த பூமியை ஃபுல்லா, ட்ரையா இருந்துச்சுல்ல லேண்டு, அத ஃபுல்லா நினைச்ச பிறகு என்னாச்சு தெரியுங்களா? அதுக்கப்புறமா அதுல இருந்து பிளான்ஸ், ஹெர்ப்ஸ், செடிங்க, பூண்டுங்க, கிராஸ் எல்லாம் என்னாச்சு, ஸ்ப்ரவுட் ஆகி வளர ஆரம்பிச்சது. சரி, தேர்ட் டே என்ன படைச்சாங்க, என்ன உண்டாக்குனாங்க? பூமியில மிச்சம் இருந்த தண்ணிய எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேர்த்துட்டு சீ உண்டாக்குனாங்க, கடல் உண்டாக்குனாங்க. அப்புறம் அந்த ட்ரை கிரவுண்டுக்கு காஞ்ச தர உண்டாக்குனாங்க. ட்ரை கிரவுண்ட்ல என்ன பண்ணாங்க, செடிகள், நிறைய கைண்ட்ஸ் ஆஃப், நிறைய வகையான பழங்கள் வளர்ற மரங்களை உண்டாக்குனாங்க, வளரணும்னு சொன்னாங்க. இப்போ சாயங்காலம் வந்துடுச்சு, வெளிச்சம் போயிடுச்சு, இருட்டு வந்துடுச்சு, இருட்டும் போயிடுச்சு, மறுபடியும் வெளிச்சம் வந்துடுச்சு, புது நாள் தொடங்கிடுச்சு. அதாவது தேர்ட் டே முடிஞ்சு, மூணாவது நாள் முடிஞ்சு, ஃபோர்த் டே, நான்காவது நாள் தொடங்கி இருக்கு. குட்டீஸ், எலோஹிம் காட் ஃபோர்த் டே என்ன படைச்சாங்க தெரியுங்களா? உங்க வீட்டுல லைட் வர்றதுக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? டியூப் லைட் ஆன் பண்ணுவீங்க, பல்ப் ஆன் பண்ணுவீங்க, டார்ச் லைட் ஆன் பண்ணுவீங்க, மெழுகுவர்த்தி கேண்டில்ஸ் கொளுத்துவீங்க, டார்ச் லைட் ஆன் பண்ணுவீங்க, லேண்டன் கொளுத்துவீங்க. முன்னெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், திரி விளக்கு இருக்கும் இல்லையா, அதை கொளுத்துவோம் இல்லையா. ஸோ வெளிச்சம் வர்றதுக்காக நம்ம இதையெல்லாம் ஆன் பண்ணி வெளிச்சம் வர வைப்போம். எலோஹிம் காட் கூட என்ன பண்ணாங்க, பூமி ஃபுல்லத்துக்கும் வெளிச்சம் வர்றதுக்காக பெரிய பெரிய விளக்குங்களை படைச்சாங்க. பகல்ல வெளிச்சம் கொடுக்கறதுக்காக சன், சூரியன் அப்படின்ற விளக்க படைச்சாங்க. நைட்ல, இரவுல வெளிச்சம் கொடுக்கறதுக்காக நிலா, மூன், அதுவும் இல்லாம ஸ்டார்ஸ், நிறைய ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள் அப்படின்ற விளக்குங்களை படைச்சாங்க, லைட்ஸ் எல்லாம் படைச்சாங்க. படைச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, எலோஹிம் தேவன் ஃபர்ஸ்ட் டே என்ன உண்டாக்குனாங்கன்னு சொன்னேன், வெளிச்சம் உண்டாக்குனாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அந்த வெளிச்சத்தை சூரியனுக்குள்ள வச்சாங்க, நட்சத்திரங்களுக்குள்ள, ஸ்டார்ஸ்குள்ள வச்சாங்க. வச்சுட்டு என்ன சொன்னாங்க, சன்னை பார்த்து சொன்னாங்க, நீ டேயில தான் வரணும், நீ டேயில தான் வெளிச்சம் கொடுக்கணும் அப்படின்னு சன்னை பார்த்து சொன்னாங்க. மூணையும் ஸ்டார்ஸையும் பார்த்து சொன்னாங்க, நீங்க நைட்ல தான் வெளிச்சம் கொடுக்கணும், நீங்க நைட்ல தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணையும் ஸ்டார்ஸையும் பார்த்து சொன்னாங்க.
அதுக்கப்புறமா சன் மூன் ஸ்டார்ஸ் மூணுத்தையும் பார்த்து என்ன சொன்னாங்க, உங்களை பார்த்து தான் கேலண்டர்லாம் தெரிஞ்சுப்பாங்க, கேலண்டர்லாம் உங்களை பார்த்து தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க சொன்னாங்க. உங்க வீட்ல எல்லாம் கூட கேலண்டர் இருக்குல்ல, டெய்லி கேலண்டர், மந்த்லி கேலண்டர். நம்ம டெய்லி கேலண்டர் பார்ப்போம் இல்லையா, நீங்க எல்லாம் பார்ப்பீங்களா கேலண்டர்? இந்த கேலண்டர் எப்படி தெரியுமா பண்ணாங்க, இந்த சன் மூன் ஸ்டார்ஸ் இதுகளை வச்சுதான் கேலண்டர்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஸோ தேவன் 4th டே சன் பகல்ல வர்றதுக்காக சன்னையும், நைட்ல வர்றதுக்காக மூன் ஸ்டார்ஸ் நிலா நட்சத்திரங்கள் இவைகளை எல்லாத்தையும் படைச்சி ஸ்கைல செட் பண்ணிட்டாங்க. குட்டீஸ், எலோஹிம் காட் செட் பண்ண மாதிரியே இருட்டு போயிடுச்சு, வெளிச்சம் வந்துடுச்சு. அதாவது 4th டே முடிஞ்சிடுச்சு, 5th டே தொடங்கி இருக்கு. குட்டீஸ், எலோஹிம் காட் 3rd டே என்ன படைச்சாங்கன்னு சொன்னேன். ஸ்கைக்கு கீழே பூமியில இருந்த மிச்சம் மீதி தண்ணி எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேர வச்சு அதுக்கு சி கடல் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இப்ப 5th டே தொடங்கி இருக்கு. இந்த 5th டேல எலோஹிம் காட் என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? அந்த சி கடலை பார்த்து என்ன சொன்னாங்கன்னு தெரியுங்களா? Let many kinds of birds fly from the sea to the sky. அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நிறைய வகையான பறவைகள் கடலிலிருந்து உண்டாகி வானத்துக்கு பறந்து போகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. குட்டி, எலோஹிம் காட் அப்படி சொன்ன உடனே நிறைய வகையான பறவைங்க கடல்ல இருந்து பிறந்து வானத்துல போய் பறக்க ஆரம்பிச்சது. அதாவது வல்ச்சர், வல்லூரு, கழுகு, ஈகிள், காகம், க்ரோ, பேரட், கிளி, மைனா, இந்த மாதிரி நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் எல்லாமே கடல்ல இருந்து பிறந்து வானத்துல பறக்க ஆரம்பிச்சது. குட்டி, எங்க பறக்க ஆரம்பிச்சது? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல. எலோஹிம் வாயால பேசி சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால கடல்ல இருந்து பிறந்து வானத்துல பறக்க ஆரம்பிச்சது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல, அதாவது ஆவிக்குரிய உலகத்துல. ஆனா இன்னும் நேச்சர் உலகத்துல, அதாவது இயற்கை உலகத்துல, இப்ப நாமெல்லாம் இருக்கோம் இல்லையா, அந்த உலகத்துல பேர்ட்ஸ் எல்லாம் எதுவுமே உண்டாகல, பறக்கவும் இல்லை. அதனால யாவே எலோஹிம் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாங்க, லேண்ட் இருக்குல்ல, லேண்ட், அந்த லேண்ட்ல இருந்து, நிலத்துல இருந்து மண்ணை எடுத்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ், அதாவது கிளி, காக்கா, மைனா, குருவி, கழுகு, வல்லூர், வேற என்ன குட்டி குட்டி குருவிங்க, குக்கு, குயில், டவ், புறா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குதோ அந்த மாதிரி நிறைய வகையான பேர்ட்ஸ் உருவங்களை செஞ்சு அந்த மண்ணுனால செஞ்சு அதுங்களுக்கு உயிர் கொடுத்து என்ன பண்ணாங்க, இந்த இயற்கை உலகத்துல வானத்துல பறக்க வச்சாங்க தேவனாகிய கர்த்தர், அதாவது யாவே எலோஹிம். இப்ப அழகா என்ன பண்ணுச்சு, யாவே எலோஹிம் பண்ண உடனே, பறக்க வச்ச உடனே அழகா ஆவிக்குரிய உலகத்துல பறந்து இருந்துச்சுல, அந்த பேர்ட்ஸ் எல்லாம் நேச்சர் உலகத்துல, அதாவது நாம இப்ப இருக்கோம்ல அந்த உலகத்துல வானத்துல அழகா எங்கேயும் அங்கேயும் பறந்து போக ஆரம்பிச்சது. குட்டீஸ், எலோஹிம் காட் மறுபடியும் கடலை பார்த்து Let the sea produce many kinds of swimming creatures. அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நிறைய வகையான நீந்துகிற உயிரினங்கள் கடலிலே உண்டாகட்டும். குட்டீஸ், எலோஹிம் காட் அப்படி சொன்னாங்க இல்லையா, அப்படி சொன்ன உடனே நிறைய வகையான சீ அனிமல்ஸ், அதாவது வேல், திமிங்கிலம், ஷார்க், சுறா, டால்ஃபின், ஆக்டோபஸ், இன்னும் நிறைய லாப்ஸ்டர், ப்ரான்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ்
இந்த மாதிரி நிறைய மீன்கள், நிறைய அனிமல்ஸ், சீல நீந்துற அனிமல்ஸ் கடல்ல பிறந்து கடல்ல நீந்த ஆரம்பிச்சது குட்டீஸ். ஃபர்ஸ்ட் கடல் வந்து வெறுமனே இருந்துச்சுல, ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சுல்ல. கடல்ல நிறைய ஃபிஷ்ஷஸ், அந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ், சீ கிரீச்சர்ஸ் பிறந்து கடல்லையே நீந்த ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல குட்டீஸ், எலோஹிம் தேவன் வானத்துல பறந்துட்டு இருந்துச்சுல்ல, அந்த பறவைகளை பார்த்து Be fruitful, and may you multiply on the earth. அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வானத்துல பறக்கிற பறவைகளே, நீங்க பூமியில நிறைய பெருகுங்க அப்படின்னு சொன்னாங்க. குட்டீஸ், எலோஹிம் காட் வானத்துல பறக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து பிளஸ் பண்ணாங்க இல்ல. இப்ப சீலையே பிறந்து கடல்லையே பிறந்து கடல்ல நீந்தின்னு இருக்குல்ல சீ அனிமல்ஸ், கடல்ல வாழ உயிரினங்கள், ஃபிஷ்ஷஸ், வேலு, ஷார்க்கு, ஆக்டோபஸ், இன்னும் நிறைய உயிரினங்கள் இருக்குல்ல, ஆக்வாட்டிக் அனிமல்ஸ், சீ கிரீச்சர்ஸ், அது எல்லாத்தையும் பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? அதுங்களை பார்த்து Be fruitful, and may you multiply in the water and fill the sea. அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கடல்ல உண்டா இருக்கிற உயிரினங்களே, நீங்க தண்ணியில நிறைய பெருகி கடலை ஃபுல்லா நிரப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. குட்டீஸ், எலோஹிம் தேவன் செட் பண்ண மாதிரியே முன்னாடியே செட் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி இருட்டு போய் வெளிச்சம் வந்துடுச்சு. அதாவது 5th டே முடிஞ்சு 6th டே தொடங்கி இருக்கு. 5வது நாள் முடிஞ்சு 6வது நாள் தொடங்கி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5th டே முடிஞ்சு 6th டே தொடங்கி இருக்கு. 3rd டே எலோஹிம் தேவன் என்ன படைச்சாங்கன்னு சொன்னேன். நிலத்துல இருந்து நிறைய பிளான்ஸ், புல்லு, ஹெர்ப்ஸ், ஃப்ரூட் ட்ரீஸ், பழம் விளையிற மரங்க, புல்லு, பூண்டுங்க, செடிங்க, பிளான்ஸ், இது எல்லாத்தையும் வர வச்சாங்க, வளர வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. இப்ப 6th டே தொடங்கி இருக்கு, 6வது நாள் தொடங்கி இருக்கு. இப்ப அதே லேண்ட பார்த்து, எர்த்த பார்த்து என்ன சொன்னாங்கன்னு தெரியுங்களா? லேண்ட பார்த்து Let the earth produce cattle, wild animals, creeping animals, each according to their kinds. அப்படின்னு சொன்னாங்க. அதாவது எல்லா வகையான நாட்டு மிருகங்க, காட்டு மிருகங்க, ஊரும் பிராணிங்க பூமியிலிருந்து பிறக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எலோஹிம் தேவன் அப்படி சொன்ன உடனே நிறைய வகையான நாட்டு மிருகங்க, காட்டு மிருகங்க, ஊரும் பிராணிகள்லாம் நிறைய வந்துருச்சு குட்டீஸ். அதாவது வைல்ட் அனிமல்ஸ், கேட்டில், கிரீப்பிங் அனிமல்ஸ் எல்லாம் நிறைய கைண்ட்ஸ் வந்துருச்சு. அதாவது ஆடு, மாடு, நாய், வாத்து, கோழி, காண்டாமிருகம்லாம் இருக்குல்ல, ஷீப்பு, லயன், டைகர், மங்கி, ஸ்னெயில், குரோக்கடைல், அலிகேட்டர்ஸ், சீட்டா, முயல், மான், நீர்யானை, இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ், நிறைய வகையான நாட்டு மிருகங்க, வைல்ட் அனிமல்ஸ், கேட்டில், காட்டு மிருகங்க, வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் நிறைய, கிரீப்பிங் அனிமல்ஸ் எல்லாம் வந்துருச்சு குட்டீஸ். எங்க வந்துருச்சு? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல. எப்பவுமே அப்படிதானே, எலோஹிம் தேவன் வாயால பேசி சொன்னாங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல, அதாவது ஆவிக்குரிய உலகத்துல உண்டாயிடும். அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் வைல்ட் அனிமல்ஸ், கேட்டில், கிரீப்பிங் அனிமல்ஸ், அதாவது நாட்டு மிருகங்க, காட்டு மிருகங்க, ஊரும் பிராணிகள்லாம் உண்டாகட்டும்னு சொன்ன உடனே ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் உண்டாயிடுச்சு. ஆனால் இன்னும் நேச்சுரல் வேர்ல்டில், அதாவது இப்போ நாம் இருக்கோம் இல்லையா, இந்த இயற்கை உலகத்தில் எந்த அனிமல்ஸையும் காணும். ஏன்னா அதுகளெல்லாம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இருக்குது, ஆவிக்குரிய உலகத்தில் இருக்குது. இன்னும் இங்கே உண்டாகலை. அதுக்கு யாவே எலோஹிம் தேவனாகிய கர்த்தர் என்ன தெரியுங்களா பண்ணாங்க? அந்த பூமியிலேருந்து லேண்ட்லேருந்து மண்ணை எடுத்து அதில் நிறைய வகையான
அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸ், காட்டு மிருகங்க, நான் சிங்க மாதிரி, புலி மாதிரி, கரடி உரு, இந்த மாதிரி ஆடு, மாடு, கோழி, அப்புறம் லிசர்ட், பல்லி, இந்த மாதிரி உருவங்களெல்லாம் செஞ்சு என்ன பண்ணாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நாட்டு மிருகங்க, காட்டு மிருகங்க, ஊரும் பிராணிகளோட உருவத்தை செஞ்சு, வைல்ட் அனிமல்ஸ், கேட்டல், க்ரீப்பிங் அனிமல்ஸோட உருவத்தை செஞ்சு அதுங்களுக்கு உயிர் கொடுத்தாங்க. இப்போ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இருந்த எல்லா மிருகங்களும் எங்கே வந்துருச்சு, நேச்சுரல் வேர்ல்டுக்கு வந்து அழகாக நடக்க வாழ ஆரம்பிச்சது. இங்கே அங்கே நடந்து சந்தோஷமாக ஜாலியாக வாழ ஆரம்பிச்சது. 6th டே, அதாவது 6வது நாள், எலோஹிம் தேவன் இதை மாத்திரம் உண்டாக்கல குட்டீஸ், இன்னொன்னையும் ஸ்பெஷலானதையும் உண்டாக்குனாங்க. தேவன் வாயை திறந்து சொல்லும் போதெல்லாம் எங்கே உண்டாகும்? ஃபர்ஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில், ஆவிக்குரிய உலகத்தில். இப்போவும் ஆவிக்குரிய உலகத்தில் உண்டாகிறதுக்காக வாயை திறந்து எலோஹிம் தேவன் என்ன சொன்னாங்க தெரியுமா? எலோஹிம் தேவன், Let us make man in our image, in our likeness, and let them rule over all the sea animals, birds, cattle, wild animals, and creeping animals. அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நமது உருவிலும் நமது சாயலின்படியும் மனிதனை உண்டாக்குவோம். அவர்கள் கடலின் மீன்களையும் ஆகாயத்து பறவைகளையும் வளர்ப்பு மிருகங்களையும் எல்லா காட்டு மிருகங்களையும் தரையெங்கும் ஊரும் எல்லா உயிரினங்களையும் ஆளுகை செய்யட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லி எங்க உண்டாக்குனாங்க? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில், ஆவிக்குரிய உலகத்தில். அப்படி சொல்லி எலோஹிம் காட் தன்னை மாதிரியே உருவத்தில், தன்னை மாதிரியே சாயலில் ஒரு மனுஷனை உண்டாக்குனாங்க. அவங்கள ஆண் பெண், மேன் உமன் அப்படின்னு 2 பேராக உண்டாக்குனாங்க. இப்போ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் மேன் விமன் உண்டாக்கிட்டாங்க. ஆனால் இன்னும் நேச்சுரல் வேர்ல்டில், அதாவது இயற்கை உலகத்தில் மனுஷன் உண்டாகவே இல்லை, மனுஷன் இல்லவே இல்லை. அதுக்கு யாவே எலோஹிம் தேவனாகிய கர்த்தர் என்ன தெரியுங்களா பண்ணாங்க? பூமியில் லேண்ட், அதிலிருந்து நிலத்திலிருந்து மண்ணை எடுத்து தன்னை மாதிரியே உருவத்தை செஞ்சு, அந்த உருவத்தோட மண்ணில் தன்னை மாதிரியே உருவம் செஞ்சு அந்த உருவத்தோட மூக்கில், அதாவது நாஸ்ட்ரில்ஸில் தன்னோட மூச்சு காற்றை ஊதுனாங்க. அதாவது அந்த நாஸ்ட்ரில்ஸில் ப்ரீத் பண்ணாங்க. எலோஹிம் காட், அதாவது யாவே எலோஹிம் ப்ரீத் பண்ண உடனே, தேவனாகிய கர்த்தர் ப்ரீத் பண்ண உடனே, தன்னோட மூச்சு காற்றை ஊதின உடனே அந்த மண்ணில் இருந்த உருவம் அப்படியே உயிராயிடுச்சு குட்டீஸ், உயிர் வந்துருச்சு. இப்போ அந்த உருவம், மேன் உருவம் நடக்குது, பேசுது, சிரிக்குது, உயிராயிடுச்சு. அப்புறம் யாவே எலோஹிம் அந்த மேனுக்கு என்ன தெரியுங்களா பேர் வச்சாங்க? ஆடம், ஆதாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறமா யாவே எலோஹிம் என்ன தெரியுங்களா உண்டாக்குனாங்க? ஒரு தோட்டம் உண்டாக்குனாங்க. ஈடன் கார்டன், ஏதேன் தோட்டம் அப்படின்ற ஒரு தோட்டத்தை பிளான்ட் பண்ணாங்க. அதில் நிறைய ட்ரீஸ் எல்லாம், ஃப்ரூட் ட்ரீஸ், பழம் விளையம்ல, பழம்லாம் விளையம்ல, பழமரங்கள்லாம் நிறைய பிளான் பண்ணாங்க. பிளான் பண்ணிட்டு அந்த தோட்டத்தோட நடுவில் இருந்து 2 பழமரங்களை விளைய வச்சாங்க. முக்கியமாக அது இல்லாமல் நிறைய பழமரங்களும் இருந்துச்சு. ஆனால் 2 பழமரங்களை தோட்டத்து நடுவில் விளைய வச்சாங்க. ஒன்றுக்கு பேர் த ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில், அதாவது நல்லது கெட்டது அறிவை தருகிற மரம். இன்னொரு மரத்துக்கு பேர் த ட்ரீ ஆஃப் லைஃப், அதாவது ஜீவ மரம். ஒரு மரத்துக்கு பேர் த ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில், இன்னொரு மரத்துக்கு பேர் த ட்ரீ ஆஃப் லைஃப், அதாவது ஒரு மரத்துக்கு பேர் நல்லது கெட்டது அறிவை தருகிற மரம், இன்னொரு மரத்துக்கு பேர் ஜீவ மரம். இந்த 2 மரத்துலையுமே பழங்கள் விளையிற மாதிரி யாவே எலோஹிம்
செஞ்சாங்க, படைச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இவங்க மேனை உண்டாக்குனாங்களே. இப்போ மேன், அந்த மேனுக்கு பேர் என்ன? ஆதாம், ஆடம் அப்படி இல்லையா? அந்த ஆதாமை இந்த தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணாங்க, இந்த தோட்டத்தை நீ பத்திரமா பார்த்துக்கோ, இந்த தோட்டத்தில் வேலை செய், நிறைய செடிங்களை நடு, வாட்டரிங் பண்ணு, தண்ணி ஊற்று செடிங்களுக்கு, மரங்களுக்கெல்லாம். மரங்களெல்லாம் விதைகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த விதைகளை நட்டு மரங்களை வளர். ஸோ இந்த தோட்டத்தை ஃபுல்லாக நீ பத்திரமா பார்த்துக்கோ. இதை கார்டனிங் வேலைலாம், தோட்டக்கார வேலைலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு தோட்ட வேலை செய்கிறதுக்காக, கார்டனிங் வேலை செய்கிறதுக்காக ஆதாமை கொண்டு வந்து அந்த ஈடன் கார்டனில், ஈடன் தோட்டத்தில் யாவே எலோஹிம் வச்சாங்க. வச்சுட்ட பின்னாடி என்ன முக்கியமான விஷயம் சொன்னாங்க அப்படின்னா, இங்கே பாராடம் ஆதாம், தோட்டத்துக்கு நடுவில் 2 ட்ரீ இருக்குது. ஒன்று வந்து த ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில், நல்லது கெட்டது அறிவை தருகிற மரம். அதுக்கு இன்னொரு மரத்துக்கு பேர் த ட்ரீ ஆஃப் லைஃப், ஜீவ மரம். நீ என்ன பண்ணலாம், You are free to eat from any tree in the garden, but you must not eat from the tree of the knowledge of good and evil, for when you eat of it, you will surely die. நீ தோட்டத்திலுள்ள எந்த மரத்திலிருந்தும் பழம் சாப்பிடலாம், ஆனால் நீ நன்மை தீமையின் அறிவை தரும் மரத்திலிருந்து மட்டும் பழம் சாப்பிடக்கூடாது, ஏனெனில் அதிலிருந்து பழம் சாப்பிடும் நாளில் நிச்சயமாய் நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எலோஹிம் காட். சொல்லிட்டு ஆடாம என்ன பண்ணாங்க, ஆதாமும் சரின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த கார்டனில் வேலை செஞ்சேன்னா இருந்தான், கார்டனை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போது ஆடம்க்கு போர் அடித்த மாதிரி எலோஹிம் காட் பார்த்தாங்க. ஆடம்க்கு போர் அடிக்குது போல இருக்குது, ஆதாம்க்கு போர் அடிக்குது போல இருக்குது. அதனால் ஆதாம்க்கு நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸை நம்ம உண்டாக்கணும், நல்ல ஃப்ரெண்டு நம்ம பண்ணலாம், எடுத்துகிட்டு வரலாம், பெட்டுங்களை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நிறைய அனிமல்ஸ் எல்லாம் உண்டாக்கியிருந்தாங்களே. அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம், வைல்டு அனிமல்ஸு, நாட்டு மிருகங்க, காட்டு மிருகங்க, பேர்ட்ஸ் எல்லாம் உண்டாக்கியிருந்தாங்கல்ல, அதுங்களை எல்லாத்தையும் ஆடம் கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து ஆடம், நீ வந்து இதுங்களுக்கு ஒன்றுத்துக்கும் பேர் வை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ ஆடம் வந்து ஒன்றுத்துக்கும் பேர் வச்சான். ஒன்றுத்துக்கு காக்கா, காக்காவுக்கு காக்கா, குருவி, மயில், சிங்கம், புலி, கரடி, யானை, ஒட்டகம், லயன், டைகர், பேரட், க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எல்லாத்துக்கும் பேர் வச்சான். இப்போ நம்ம பேர் வச்சு கூப்பிடுறோம்ல, க்ரோ, காக்கா, பேரட், கிளி, மயில், பீகாக் அப்படின்லாம் நம்ம கூப்பிடுறோம் இல்லையா, அந்த பேரெல்லாம் யார் வச்சதுன்னா ஆடம் வச்ச பேர் தான். அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர் தான் இருக்கு. ஸோ அந்த பேர் தான் நம்மெல்லாம் கூப்பிட்டுருக்கோம். ஆனால் ஆடம் எல்லாத்துக்கும் பேர் வச்சாச்சு. ஆனால் அதுலேருந்து ஒரு ஃப்ரெண்டும் ஆடம்க்கு பிடிக்கலை, செட் ஆகலை. அதுலேருந்து எந்த பெட்டும் ஆடம்க்கு செட் ஆகலை. அதனால யாவே எலோஹிம் என்ன சொன்னாங்க, நான் ஆடம்க்கு ஏற்று துணைய, அதாவது சூட்டபிள் ஹெல்ப்பரை உண்டாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடமை வந்து நல்லா தூங்க வச்சுட்டாங்க. நல்லா சவுண்ட்ஸ், டீப் ஸ்லீப்பு வர வச்சுட்டாங்க ஆடம்க்கு. ஆடம் இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போது யாவே எலோஹிம் என்ன பண்ணாங்க, ஆடமோட ரிப்லேருந்து, ஆதமோட வெலா எலும்புலேருந்து ஒரு எலும்பை எடுத்தாங்க. எடுத்துட்ட பிறகு அந்த இடத்த எலும்பை எடுத்துட்டாங்கல்ல, அப்போ அந்த இடம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்த சதை வச்சு மூடிட்டாங்க. மூடிட்ட பின்னாடி இந்த எலும்பை வச்சு, இந்த வெலா எலும்பை வச்சு யாவே எலோஹிம் என்ன பண்ணாங்க, ஒரு கேர்ளா, உமனா, அதாவது பெண் உருவமாக செஞ்சு என்ன பண்ணாங்க, தன்னோட மூச்சு காற்றை ஊதி, அதாவது ப்ரீத் பண்ணி உயிர் வர வச்சு என்ன பண்ணாங்க, ஆடம் கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து ஆடம் கிட்ட விட்டவுடனே ஆடம்க்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. யார் என்ன ஏதுன்னு கேட்டவுடனே அப்போது யாவே எலோஹிம் சொன்னாங்க,
உன்னோட ரிப்ல இருந்து தான் எடுத்து நான் இந்த பெண்ணை செஞ்சு நான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஆடம் ஒரே சந்தோஷம். ஆடம் உடனே அந்த பொண்ணுக்கு பேர் வைப்பாங்க. ஏன் எலும்புலேருந்து எடுத்து நீங்கள் செஞ்சு இந்த பொண்ணு நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஹெல்ப்பரா பார்ட்னரா, அதனால இந்த பெண்ணுக்கு ஈவ் ஏவாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் வந்து எலோஹிம் காட் கிட்ட சொல்லுவான். அதுக்கப்புறம் யாவே எலோஹிம் ஆடமையும் ஈவையும் பார்த்து ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து, Be fruitful and increase in number. Fill the earth and subdue it. Rule over the fish of the sea and the birds of the air and over every living creature that moves on the ground. I give you every seed-bearing plant on the face of the whole earth and every tree that has fruit with seed in it. They will be yours for food. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். பூமியின் மேல் விளைகிற எல்லா பூண்டுகளையும் எல்லா பழமரங்களில் விளைகிற பழங்களையும் உங்கள் சாப்பாட்டுக்காக நீங்கள் சாப்பிட கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எலோஹிம் காட் தேவன் காட்டு மிருகங்க, நாட்டு மிருகங்க, ஊர்ற பிராணிங்க, பேர்ட்ஸ் அதாவது பறவைங்க, வைல்ட் அனிமல்ஸ், கேட்டில், க்ரீப்பிங் அனிமல்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, அது எல்லாத்தையும் பார்த்து, I give to all of you every green plant for food. நான் உங்கள் எல்லோருக்கும் பச்சை தாவரங்கள் எல்லாவற்றையும் உணவாக கொடுக்கிறேன், அவைகளை நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அப்புறமா எல்லா பறவைகளும் வானத்திலையும் எல்லா மிருகங்கள், அதாவது நாட்டு மிருகங்க, காட்டு மிருகங்க, ஊரும் பிராணிகள்லாம் இருக்குதுல்ல, அதுங்க எல்லாம் பூமியிலையும் ஆதாமும் ஏவாளும் ஈடன் கார்டன்லேயும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அப்புறம் எலோஹிம் காட் தான் உண்டாக்கின எல்லாத்தையும் பார்த்தாங்க. பார்த்த உடனே அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு பூரிச்சாங்க. இப்போ 6th டே முடிஞ்சு 7th டே தொடங்கி இருக்கு. முன்னாடியே காட் செட் பண்ணி வச்சாங்கல்ல, அது மாதிரி சாயங்காலம் வந்துருச்சு, வெளிச்சம் போயிருச்சு, இருட்டு வந்துருச்சு, இருட்டும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வெளிச்சம் வந்துருச்சு. அதாவது 6th டே முடிஞ்சு 7th டே தொடங்கி இருக்கு. குட்டீஸ், நான் ஒரு விஷயம் சொல்லவா உங்களுக்கு? ஆடம் அண்ட் ஈவ் எலோஹிம் காட் படைச்சாங்க பூமியிலேருந்து மண்ணை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? அந்த ஆதாம் ஏவாள் யார் தெரியுங்களா? இப்போ நம்ம பூமியில் இருக்கோம்ல, ஆஃப்ரிக்கா, ஏஷியா, ஐரோப்பா, யூரோப், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பூமி ஃபுல்லாக மனுஷங்க இருக்கவங்கள, சைனா, இந்தியா, ஜப்பான், அந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லேயும் எல்லா காண்டினென்ட்ஸ்லேயும் மனுஷால் இருக்கோம்ல, நம்ம மனுஷர்கள் இருக்கோம்ல, நம்ம எல்லா மனுஷர்களோட எல்லா ஹியூமன்ஸோட ஃபஸ்ட் தாத்தா பாட்டி அவங்க தான். அவங்க ஆதாம் ஏவாளோட ஜெனரேஷன் தான் இப்போ பூமியில் இருக்க நம்ம எல்லா ஹியூமன்ஸும். அவங்க வழியாக தான் நாம் வந்து இருக்கோம். இது ஆச்சரியமாக இருக்குல்ல? ஸோ எல்லாருமே இப்போ சந்தோஷமாக கார்டனில் வாழ ஆரம்பித்தாங்க. 6th டேவும் முடிஞ்சிருச்சு, 7th டே தொடங்கி இருக்கு. அவ்வளோதான் குட்டீஸ், இதோட இந்த கதையை நான் முடிக்கிறேன். இன்னொரு வாட்டி வேறு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். நான் சோஃபியா, உங்கள் எல்லாருக்கும் பாய். Thanks for watching. Like, share. Please subscribe to our channel Little Lambs Meadow.